நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து கன்று மாடு சென்னை மாடுலாம் வாங்க முடியும். எல்லாம் சந்தையில் ஓரளவுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா மழை வரல, லாஸ்ட்டு வீக்கு மழை வந்து சகதியாக இருந்தது. அந்த டைம் மழை வரல, உள்ளாரே வர முடியல. இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்தை செமையாக இருக்குது. பட் மாடு வந்து சீக்கிரம் விட்டு போயிடுச்சு. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்தது. பார்க்குறோம் இதெல்லாம் வந்து ஹெச்எஃப் மாடு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்கள் கருத்தோரத்துக்கு என்ன உங்கள் வெப்பநிலை பார்த்துட்டு தான் நீங்கள் மாடு வாங்கணும். ஜஸ்ட்டு வாங்கணும், இப்போ ஹெச்எஃப் வாங்கினா உங்களுக்கு வந்து 10 லிட்டர் இருக்கும், 5 லிட்டர் இருக்கும், 20 லிட்டர் இருக்குங்கலாம் வாங்கக்கூடாது. உங்கள் கருத்தோரைக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு தான் நீங்கள் வாங்கணும் மாடு வாங்கினா. ஏன்னா மாடு வாங்கி நீங்கள் வந்து அதில் வந்து வியாபாரம் பண்ணணும், நல்லா இது பண்ணணும், அப்படி தான் பண்ணி ஆகணும். யாருங்க நீங்கள் வந்து மாட்டுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை உங்கள் கருத்துறை இருந்தால் மட்டும் அதற்கு தகுந்த மாதிரி மாடு வாங்குங்க. சிந்து மாடு எல்லாம் சென மாடு வாங்க தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க கண்ணு மாடு வாங்குறதோட. ஏன்னா வந்து சென மாடுனா வந்து வீட்டில் போய் கண்டுட்டு போடும், பாலில் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. ஹெச்எஃப் சவள மாடு நிறைய வந்திருக்கு. சந்தையில் வாங்கி பாருங்க, கண்ணுட்டி போட்டிருக்கும் போல இந்த மாடு. எடுத்துட்டோம். சவள மாடு வந்துருக்குது. நீங்கள் மாடு நிறைய பார்க்குறேன்னு சொல்லுங்கள், மாடை வந்து நிறைய கவர் பண்ணுறேன். இல்லைனா வந்து மாடு கம்மியாகவே கவர் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் கிர் மாடுங்க, அந்த சைடு இருக்கிறது. இது நிறைய சவள மாடு வாங்கி கட்டியிருக்கிறாங்க. எப்படி வாரம் எப்படி தான் இத்தனை கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி விலை வந்து ஓரளவுக்கு சம்பளம் தான் சொல்கிறாங்க. அதிகம் தான் சொல்கிறாங்க மாட்டில். போன வாரம் வந்து கம்மியாக வாங்க முடிஞ்சுக்காங்க. கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்ததுன்னா மெயினாக வந்து யூரோப் சைட்லேருந்து வந்ததுங்க அந்த மாடு. என்னென்னா அதுக்கு வந்து ஏன் வந்து ஹெச்எஃப் அங்கே ஃபேமஸ்னா, அவங்க கால் சூழ்நிலை அங்கே பார்த்தீங்கன்னா குளிர் இதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்பட்டதுனால ஹெச்எஃப் வந்து அங்கே வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம வந்து பால் உற்பத்தி அதிகம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெச்எஃப் மாடு வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும், சுற்றுச்சூழல். அப்போ தான் அந்த மாட்டுக்கு வந்து இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்கள் எப்பவும் மாடு வாங்கும்போது நீங்கள் வந்து உங்கள் கருத்தறைக்கு எந்த சூழ்நிலை, நீங்கள் மரம் இருக்கா இல்லை ஃபேன் வச்சுருக்கீங்களா, அதை பொறுத்து தான் நீங்கள் மாடே வாங்கணும். ஹெச்எஃப் வாங்குறோம்னா சிந்து மாடு நாட்டு மாடுலாம் உங்களுக்கு தாங்கும். நாட்டு மாடு வந்து மழைக்கும் தாங்கும், வெயிலுக்கும் தாங்கும். சிந்து மாடு வந்து ஓரளவுக்கு தாங்கும் நம்ம கருத்தறைக்கு, நம்ம ஏரியாவுக்கு. ஸோ உங்களோட சுற்றுச்சூழல் பொறுத்து தான், உங்கள் கருத்துறையோட சூழ்நிலை பொறுத்து தான் நீங்கள் வந்து மாடு வாங்க ப்ரிஃபர் பண்ணணும். சவள மாடு நிறைய வந்துருக்குது. கிர் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. அது வந்து வெயிலுக்கு வந்து தாங்கக்கூடிய மாடு தான். பாருங்க, நம்ம சவள மாடு தான் பார்த்துட்ருக்கோம். நல்லா இருக்குது. கணக்கா சொல்லு பார்க்கலாம். ரெண்டே பழமை கணக்கா சொல்லு.
இது ஹெச்எஃப் மாடு. ஒரு மாடு வாங்குறீங்கன்னா அந்த மாட்டுக்கு எவ்வளோ முதல் போடுறீங்க, அந்த முதல் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். நீங்கள் சும்மா மாடு வாங்கினேன் நட்டப்பட்டேன் அப்படிங்கிறத நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும். நீங்கள் சிந்து மாடு நாட்டு மாடுலாம் வாங்க பாருங்கள். இல்லைன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து நாட்டு மாடு எப்படி வந்து ஒரு நாட்டு மாடுலாம் இப்போ எப்படி கம்மியாச்சோ அந்த மாதிரி மற்ற மாடுக்கும் ஏற்படணும். கீரெல்லாம் விளக்க பாருங்கள். உங்கள் ஏரியா வெயிலாக இருந்தால் நான் ஹெச்எஃப்ஐ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்.